நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டே டல்லாக தான் போகுது. என்னென்னு கேட்டிங்கன்னா, நேற்றுக்கு நம்ம ஒடிசாவில் நம்ம ஓவர் ஸ்பீடுன்னு சொல்லி நம்மளுக்கு ஒரு செல்லான் வந்திருக்குது. நீங்களே பார்க்குறீங்க. மொத்தம் 2 பிரிவில் போட்டிருக்காங்க. 181, 183. ஒன்று ஓவர் ஸ்பீடு, இன்னொன்று வித்தவுட் லைசன்ஸு. எவ்வளோ அமௌண்ட்டு தெரியுங்களா? 7,000 ரூபா. லைசன்ஸுக்கு 5,000, ஓவர் ஸ்பீடுக்கு 2,000 போட்டிருக்காங்க. 7,000 ரூபா. காலையிலேயே ஒரு மாதிரியாக தான் இருக்குது. நடக்கிறது நடக்கட்டும், ரைடில் இதெல்லாம் சகஜம். ஓகேங்களா? ஓனர் இவ்வளோ நேரம் பேசிகிட்டு இருந்தோம். என்ன பேசணுன்னா ஒன்றுமே பேசலை. இங்கே ஹோட்டல் இது இருக்குது, ஃபுட்டு இருக்குது, பட் இப்போ இல்லை. அது நூன் அப்படின்னாரு. ஓகே ரைட்டு. காலையில் டைமில் நான் சொன்ன மாதிரி ஒடிசாவில் சாப்பாடு கிடையாது. தேங்க்யூ பையா. லோ ஃபியூல் காட்டுது, எல்லாம் ஸ்ட்ரக் ஆகுது. ஒரு 50 கிலோமீட்டர் ஓட்டினா ரீசெட். நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 440 கிலோமீட்டர் ஓட்டியிருக்கோம். அது வீடியோவில் சொல்ல. நம்ம வந்த வழி பலசோர். ஏ லைட்டாக பாஸ் ஏறிடலாம். லைட்டாக கடுப்பாக இருக்கிறாங்க காய்ஸ். ஒவ்வொரு ரூபாயாக பார்த்து செலவு பண்ணி தங்கிறதுலேருந்து திங்கிற வரைக்கும் எல்லாத்தையுமே பார்த்து பண்ணிகிட்டு இருந்தேன். ஒரு ஆர்வத்தில் பண்ணினது இன்றைக்கி 7,000 ரூபா கப்பம் கட்டுற மாதிரி இருக்குது. பட் ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதில் வித்தவுட் லைசன்ஸ் அப்படிங்கிற மாதிரி அவங்க போட்டிருக்காங்க. அதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குது, மெயில் அனுப்பலாமாமா. ஓகே, நான் அதை எப்படின்னு கேட்டிருக்கேன். அது நமக்கு தெரியாது, நான் கேட்டிருக்கேன். அது பண்ணிட்டோம்னா அந்த ஒரு 5,000 ரூபா லெஸ் ஆயிரும். லெஸ் ஆகிட்டா பரவாயில்ல. ஒரு 2,000 ரூபா ஓவர் ஸ்பீடுக்கு மட்டும். ஆமாம், அடித்தது பாருங்க. இதில் நான் யாரையுமே குறை சொல்ல விரும்பலை. இது முழுக்க என்னோடய தப்பு தான். பட் இது எப்படி சொல்கிறது, பைக் ரைடர்ஸ் பாவங்கள் அப்படின்னு கூட நீங்கள் வச்சுக்கலாம். நார்மலாக ஓட்டிகிட்டு இருக்கிறவங்க உனக்கு திமிரு வேணும். உன்னை யார் அப்படி போக சொன்னது? 40 கிலோமீட்டர் வேகத்தில் போட்டிருந்தா நீ 40 கிலோமீட்டர் வேகத்தில் தானே போகணும்னு சொல்லுவீங்க. சொல்கிறது கரெக்டு தான், 100% ஒத்துக்கிறேன். பட் அது ப்ராக்டிக்கலாக சரியாகாது. பார்த்திங்கன்னா டைம் 9:20க்கு போய் சேருவேன்னு சொல்லுது வாரணாசி. பட் எனக்கு அவ்வளோ அப்படி போகணுமா அப்படின்னு தோணுது. இடையில முடிஞ்சால் தங்கிடலாம், இல்லைன்னா போகிறதுனா போயிட்டே இருக்கலாம். அடுத்த கட்டம் எனக்கு எப்படி அமையுது அப்படிங்கிறத பொறுத்து தான். இப்போ ஒன்றும் இல்லை, இந்த வியூ எப்படி இருக்குதுன்னு நீங்கள் பார்த்து தான் எனக்கு தெரியணும். ஏன்னு கேட்டிங்கன்னா, அந்த ஹெல்மெட்டை இன்னொரு பைக் மேலே வச்சுருந்தேன். நான் வச்சுட்டு பார்த்தா நல்லா ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. நான் வச்சாலுமே கொஞ்சம் பாதுகாப்பாக ஆட்டி பார்ப்பேன். ஆனால் அந்த இடத்துல அந்த லாரிகள்லாம் இறங்கி கீழே போகுது. நல்லா லோடு வண்டி வர்றப்போ அது வைப்ரேஷனில் விழுந்துருக்குது அப்படின்னு ஓனர் சொன்னார். நான் எப்படா விழுந்தது அப்படின்னு பார்த்துட்டு இருந்தேன். நான் முடிஞ்சதுடா சோழி, கேமராலாம் காலி அப்படின்னு நினச்சேன். பட் ரெக்கார்டிங் ஆகுது. பரவாயில்ல. என்ன தான் இருந்தாலுமே கடவுள் நம்ம பக்கம்தான் இருக்கார். என்ன நடந்தாலும் பார்த்துக்கலான்னு. இந்த ரோட்டை பாருங்கள். இங்கே 30 கிலோமீட்டர் வேகத்தில் தான் போகணுமாம்மா. நான் மெதுவாக போயிட்டுருக்கு. இதுவே 60. 30 கிலோமீட்டர் வேகத்துலன்னா லைசன்ஸ் இல்லாத இவி பைக்கே அந்த வேகம் போகும்ல. அதுக்கு நேம் பிளேட்டே தேவையில்லை. ஏதாவது ஒரு ஜோன் இருக்கும், ஏதோ கிராசிங் ஜோன் அந்த மாதிரி இருக்குது. நம்ம இது வரைக்கும் போகாத ஒடிசா ஸ்டேட்டுக்குள்ளே வந்தோம். அடுத்ததும் நம்ம போகாத ஸ்டேட்டு தான் ஜார்க்கண்டுக்குள்ளே போக போகிறோம். இன்னும் எவ்வளோ தூரத்தில் வருதுன்னு தெரியல. ஜாம்ஷெட்பூர் இன்னும் 85 கிலோமீட்டருக்கு. ஆனாலும் நான் உண்மை சொன்னால் நம்புங்க, நான் 70-80 தாண்டவே இல்லை. உங்களுக்கு நம்பலைன்னா காட்டுறேன் பாருங்கள். 39 kmpன்னு காட்டுது ஆவரேஜ். அப்படின்னு எவ்வளோ மெதுவாக போயிட்டுருக்குன்னு பாருங்கள். பசிக்குது, என்னன்னே தெரில, நல்லா பசிக்குது. காலையில் சாப்பிட்டு பழகிட்டோமா. இவங்க யாருமே காலையில் சாப்பிட்றதில்ல. என்கிட்ட ஒரு பையன் இருக்குது, அவனும் அப்படி தான், காலையில் சாப்பிடவே மாட்டான். பட் ஆன்ஸ் எல்லாம் ஃபுல்லாக போட்டுக்குவாங்க. அதே மாதிரி தான் இங்கே இருக்கிறவங்க சாப்பிட்றாங்களோ இல்லையோ வாய் நிறைய உழப்பு வச்சுருக்காங்க. அப்படியே பேசுனாங்கன்னா தெரிச்சிரும் போல் இருக்குது. அவங்க மதியம் நைட்டு இந்த 2 வேளை தான் சாப்பிட்றாங்க. ஒரு வேளை பார்க்க உணவாக சாப்பிட்டுக்கிறாங்க போல். பாரு, இப்போ இதை பார்த்தல அவனை பார்க்குறேன், என்னடா இப்படி இருக்கான்னு பார்த்தா வாய் நிறைய வச்சுருக்காங்க. அவங்க வாய் நிறைய வச்சுக்கிட்டு தான் வண்டி ஓட்டுறது எல்லா செயலுமே. இந்த ஐடியில் வேலை செய்கிறவங்களாம் எப்படி இருப்பாங்கன்னு தெரியலையே. இது ரொம்ப ஓவரு நான் பேசுகிறது. சரி, கட் பண்ணிடுறேன். காய்ச்சி. இப்போ நம்ம ரூம்லேருந்து கிளம்புனதுலேருந்து 40 கிலோமீட்டர் வந்திருக்குறோம். 38 கிலோமீட்டர் வந்திருக்குறோம். பார்த்தீங்கன்னா நான் இன்னும் பொறுமையாக அந்த 70-75லேயே போயிட்டுருக்கேன். இங்கே பாருங்கள், நம்ம ஆவரேஜ் எவ்வளோ காட்டுதுன்னு பாருங்கள். 41 கிலோமீட்டரு
இதில் ஒரு நாளை கழிச்சிட்டா கூட எவ்வளோ வருது, ஒரு 36 கன்ஃபார்ம். இந்த வண்டி 36 கொடுக்குது. அதாவது நீங்கள் ஒரு ஹைவேஸில் கியர் எதுவும் மாற்றாமல் நீங்கள் பாட்டுக்கும் ஒரு 70 அந்த மாதிரி அப்படியே மெயின்டைன் பண்ணிங்கன்னா இந்த வண்டி கன்ஃபார்மாக 35 கொடுக்குது. ஓகேவா? இந்த நேரத்தில் நான் இதை பதிவு பண்ணிக்கிறேன். ஒரு சின்ன இன்சிடென்ட் பார்த்தீங்கன்னா, என்னோட இன்டர்காமில் வந்து பாட்டு பாடிட்டு இருக்கிறது அந்த அஜித் படத்தில் வரும் இல்லையா, தாளாட்டும் நிலவேவான்னு ஒரு பாட்டு. ரயில்வே ட்ராக் இப்படி போயிட்டு இருக்குது, கரெக்டாக அந்த பாட்டு பாடிட்டு இருக்கு. ரோட்டில் நான் போயிட்டுருக்கேன், என்ன ட்ரெயினை தான் காணோம். பார்த்தீங்கன்னா ஜார்க்கண்டுக்குள்ளே நம்ம என்ட்ரு ஆகிட்டோம், ஆனால் போர்டு எதுவுமே காணோம். ஜார்க்கண்ட் நம்ம தலை தோனியோட ஸ்டேட்டு தான் இது. இதெல்லாம் பூரா பார்த்தீங்கன்னா மலை சார்ந்த பகுதிகளாக தான் இருக்குது. ஹில்ஸு கிடையாது, காட் செக்ஷன் தான் எல்லாமே. நல்ல பசுமையாக இருக்குதுங்க, ஏகப்பட்ட மரம். ஜாம்ஷெட்பூர் 32 கிலோமீட்டர், ராஞ்சி 155 கிலோமீட்டர். ராஞ்சி நம்ம தலை தோனியோட ஊர் தான் அது, ராஞ்சி மாவட்டம். அது ஏதோ தோனியோட பேர் சொல்கிறப்போ அந்த ராஞ்சிங்கிற ஒரு ஊர் வந்தது மாதிரி ஒரு ஞாபகம். ஜார்க்கண்ட் மாநிலத்தின் முதல் டோல்கேட். இங்கே ஏதாவது சாப்பிட கிடைக்குமா? ஏங்க, இதுவே தமிழ்நாடாக இருந்திருந்தால் இந்த பக்கம் 10 பிரியாணி கடை, 10 வெஜ்ஜு ஹோட்டலு, இந்த பக்கம் அப்படி ஜூஸ் கடை, அது இதுன்னு ஏகப்பட்டது இருக்கும். இவங்க யாருமே வந்து அதை தெரியாமல் இருக்காங்களா, இல்லை அங்கே அப்படி யாரும் சாப்பிட மாட்டாங்களா? நம்ம டோல்கேட்டில் ஒன்லியாவது அப்படி ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி ஒன்று இருக்கா? ஓ, இந்த ஏரியா கூட பரவாயில்ல, ஒரு சின்ன சின்ன கடை. ஆனால் எல்லாமே இந்த பாக்கெட்டில் இந்த சிப்ஸு பாக்கெட்டாக தொங்க விட்ருக்கானுங்க. சிப்ஸ் பாக்கெட்டு ஒரு 3 ரோல் இருந்தால் பாக்கு பாக்கெட்டு ஒரு 10 ரோல் இது சரம் இருக்குது. என்னையா குறை சொல்லிகிட்டே இருக்கிறேன்னு சொல்ல, இது வந்து குறை இல்லை, அது இருக்கிறத நான் சொல்கிறேன். எனக்கு அங்கேருந்து தமிழ்நாட்டிலேருந்து வந்தால் இங்கே புதுசாக தெரியுது இல்லையா, நான் அந்த கண்ணோட்டத்தில் தான் சொல்ல முடியும். ஏன்னா உடனே என்ன ப்ரோ நீ எதை எடுத்தாலும் குறை சொல்கிற அப்படின்ற, குறை இல்லைப்பா, இது நிறைய பேர்த்துக்கு வித்தியாசம் தெரிய மாட்டேங்குது. ஜார்க்கண்ட் வந்து பழங்குடி மக்கள் அதிகமாக இருக்கிற வாழ்கிற இடம். அதே மாதிரி போராளி குழுக்கள் அதிகமாக இருக்கிறது இடமும் இது தான் நினைக்கிறேன். சத்தீஸ்கர், ஜார்க்கண்ட் இதெல்லாம் வந்து நக்சல் பாரி அமைப்புகள்னு சொல்லிட்டு போராட்ட குழுக்கள், அதை அப்படி தான் சொல்லணும். சில பேர் நக்சலைட்டுன்னு சொல்லுவாங்க. எனக்கு அதில் டீப்பாக தெரியாது, நான் ஏதோ படித்ததை கேட்டதை இது வந்து நான் சொல்கிறேன், அவ்வளோதான். யாராச்சும் இலக்கணத்தை தூக்கிட்டு வந்துடாதீங்கோ. ஏப்பா, இவ்வளோ நேரம் தேடி இப்படி ஒரு கடை தேடி இருக்கேன். ஊர் பேர்லாம் தெரியாது, ஏதோ இட்லி சட்டி இருக்குது, அதனால் நிறுத்திக்கிட்டேன். ஓகேவா, சாப்பிடுவோம். ஃபிஷ் आलू ओके 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 आलू है, बीट है, गाजर है। ஓஹோ, தேங்க்யூ. सब मिला जुला के பார்த்தீங்கன்னா அங்கே மீன் பண்ணிகிட்டு இருந்தாங்களா, இங்கே மசாலா இருந்ததா, நானே பயந்துட்டேன். சரி ஏதோ மீன் தோசை போடுறாங்களே என்னமோன்ட்டு, இல்லை உருளைக்கிழங்கு தோசை. ஓகே, தேங்க்யூ. தோசை நல்லா சட்னி மெயினாக. நான் சாப்பிட்டு அப்புறம் பேசுகிறேன். என்ன ஒரு ஆனந்தம் அந்த கரடி முஞ்சனுக்கு. உண்மையாலுமே சாப்பாடு வேறு லெவலுங்க. அந்த தோசை, ஆளு தோசை, அந்த தக்காளி, உருளைக்கிழங்கு அதெல்லாம் போட்டு ஒரு இது மாதிரி போட்டு பண்ணியிருந்தாங்க, செம்ம டேஸ்ட்டு. முக்கியமாக பார்த்தீங்கன்னா அதில் அந்த சட்னி கிட்டத்தட்ட தமிழ்நாட்டு டேஸ்ட்டே தாங்க, அப்படி சூப்பராக இருந்தது. அதே மாதிரி பக்கத்தில் சாம்பார் நான் கொஞ்சம் பயந்துகிட்டே இருந்தேன், நேற்றுக்கு ஒடிசாவில் சாப்பிட்ட சாம்பார் மாதிரி இருக்குமே என்னமோன்னு. கடைசியாக ஒரு 3/4 தோசை முடிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் தொட்டு சாப்பிட்டு பார்த்தா அது வேறு லெவல். கடைசி வரைக்கும் எடுத்து குடிச்சிட்டேன், அவ்வளோ சூப்பராக இருந்தது. ஒரு போண்டா வாங்கி சாப்பிட்டேன், ஒரு அந்த ஜிலேபி மாதிரி, நாம் ஜிலேபி மாதிரி இருக்குன்னு பார்த்தா அது கட்டக்கு முடுக்குனுது, அது அவங்க ஸ்டைலில், அது ஒரு பாதி மட்டும் சாப்பிட்டேன். அப்புறம் அது போக ஒரு தண்ணி பாட்டில், இது எல்லாமே சேர்த்து 65 ரூபா தான் பில்லு. ஃபுட்டை பொறுத்த அளவுக்கு ஒடிசா
ஆவறதில்ல. ஆனால் ஜார்க்கண்ட் இப்போ தான் ஃபஸ்ட்டு கடை சாப்பிட்ருக்கேன். ஆரம்பமே நல்லா இருக்குது. அப்போது ஜார்க்கண்டுக்குள்ளே நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு நினைக்கிறேன். அதிகபட்சமாக இன்றைக்கே ஜார்க்கண்ட் விட்டு நம்ம வெளியில் போயிடுவோம்னு நினைக்கிறேன். உத்தரப்பிரதேசத்துக்குள்ளே போயிடுவோம். பட் தெரியல. உத்தரப்பிரதேசம் எனக்கு புது ஸ்டேட்டு கிடையாது. நம்ம ஆல்ரெடி லே போனப்போ உத்தரப்பிரதேசத்துக்குள்ளே தான் போயிருக்கிறோம். ஸோ என்னோடய கணக்கில் 2 ஸ்டேட்டு சேர்ந்துருச்சு. இன்னும் பாருங்கள், கிட்டத்தட்ட நாம் ஒரு 86 கிலோமீட்டர் ஓட்டிக்கிட்டோம். 40 ஆவரேஜ் மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கிறேன். பட்டையை கிளப்புறாங்க. பூரா சர்வீஸ் ரோடு, இல்லை கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் நடந்துட்டு இருக்க மாட்டேருக்குது. இங்கே பைக் ஓட்டுறவங்க 2 விஷயம் பண்ணுறாங்க. ஒன்று, வலதுபுறம் இடதுபுறம் எதையுமே பார்க்குறது கிடையாது, சல்லுன்னு உள்ளே வர்றாங்க. 2வது, அவங்க பிரேக்கே பிடிக்க மாட்டேங்கிறாங்க, அப்படியே சலன்னு வர்றாங்க. நமக்கு டர் ஆகுது. ஐயோ, ஒருத்தன் அழகாக கொண்டு வந்துட்டு 6 அழுத்தி பிடிக்கிறேன், என் காது கேட்காது அப்படிங்கிற மாதிரியே வந்தான். என்ன பண்ண, அவன் ஊருக்குள்ள நான் என்ன பண்ண முடியும்? என்ன ப்ரோ அப்படின்ட்டு கையை மட்டும் காட்டிட்டு நான் வந்துட்டேன். ஜாக்கெட்டை கலர் மாற்றி விட்ருவாங்க போல். சிக்னலில் ஒன்றும் இல்லை, அப்படியே போக வேண்டியதானா? போகலாம். எல்லாம் நம்ம இந்தியா தானே. அவ்வளோதான், கொஞ்ச நேரம் ஓட்டினா அந்த ஊர் ஸ்டைல் நமக்கு வந்துடும். ஜார்க்கண்டில் பெட்ரோல் ப்ரைஸ் எவ்வளோன்னு பார்த்துருவோமா? அதுவும் ஜியோ போகிறோம். ஜியோவில் பெட்ரோல் இருக்கா அவங்ககிட்ட? பெட்ரோல் 1 லிட்டர் பெட்ரோல் ப்ரைஸ் 97 rupees 80 paisa. ஓகே, ஜிபே. டிஸ்கவுண்ட் ஃப்ரம் மோட்டர் சைக்கிள். அமைக்கிறதுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. கிட்டத்தட்ட ஒரு 5 கிலோமீட்டரை பார்த்தீங்கன்னா இந்த ரோட்டில் அந்த யானைகள் கிராசிங் ஜோன் அப்படிங்கிற மாதிரி போர்டு வச்சுக்கிட்டே இருக்காங்க. சரி, நாம் சும்மா தான் ஒவ்வொரு இடத்துல வச்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தா இன்னுமே தொடர்ந்து வச்சுக்கிட்டே இருக்காங்க. ஆக்சுவலாக இது வந்து ஒரு ஃபாரஸ்ட்டுக்கு நடுவால் ரோடு போட்டிருக்காங்க. நல்லா பைக்கில் போகணும், காரில் போகணுன்னா காட்டை அடித்து தான் ஆகணுமா? பாருங்கள், ஒரு மலையவே வெட்டி துவம்சம் பண்ணிகிட்ருக்காங்க. ஃபுல்லாக ஃபாரஸ்ட்டு. அந்த இடத்துல நல்ல க்ரீனாக இருந்தது. கேமரா ஆன் பண்ணது க்ரீன்ஸ் போயிடுச்சு. ஐயோ, இந்த ஆபத்து. அப்புறம் ஏன் போகிற பேராபத்தை தேடி? ஐயோ, ஸ்பீடு லிமிட் 20 தானா? நான் எவ்வளோ போகிறேன்? 58. மாமா என்னடே, அவன் இன்னும் திருந்தல மாமா. முன்னாடி போலீஸ் வண்டியா இல்லை ஆம்புலன்ஸான்னு தெரியல. இவங்கெல்லாம் பம்பிட்டு நிற்கிறாங்க ஓட்டுறாமல். போகலாம். எவ்வளோ நேரம் உருட்டுறது? 20 கிலோமீட்டர் தாங்க வேகமாக போட்டிருக்குது. 20 கிலோமீட்டரில் எப்படிங்க போகிறது? ஐயோ, பூரா போலீஸ் கார். டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 10:50. நாம் கிளம்புனதுலேருந்து ஒரு 133 கிலோமீட்டர் ஓட்டிகிட்டு வந்திருக்கோம். நாம் ரைடு ஸ்டார்ட் பண்ணப்போ இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2250 கிலோமீட்டர் ஓட்டிட்டோம். ஆனால் அதே டயர் தான். நான் டயரை மாற்றிட்டு வரலாமா அப்படின்னு ஒரு யோசனையில் இருந்தேன். சரி, பரவாயில்ல, பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு வந்தேன். ஒரு 2250 கிலோமீட்டர் டயர் ஓடி இருக்குது. இன்னும் எவ்வளோ ஓடுன்னு தெரியல. இப்போ ஜார்க்கண்டுக்குள்ளே என்டர் ஆகி கிட்டத்தட்ட ஒரு 100 கிலோமீட்டர் வந்துட்டோம். இந்த ஹைவேஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா சரிப்பட்டு வராது. ஃபுல்லாக பேட்ச் ஒர்க் அப்படி தான் இருக்குது எல்லாமே. என்ன இது? ஒரு வடக்கு நண்பர் வந்து பேசிகிட்டு இருந்தார். எனக்கு ஏதோ கொரியன் படம் பார்த்த மாதிரியே இருந்தது. அவர் பாட்டு கடன்னு பேசிட்டாரு. எனக்கு ஹிந்தி தெரியாதையா அப்படி இப்படின்னு சொன்னால், நீ தமிழ்நாட்டிலேருந்து வர்றியா? அவர் பேசுனதை வச்சு நான் புரிஞ்சுக்கிட்டேன். எனக்கு சுத்தமாக ஹிந்தி தெரியாது, இல்லை 1-2 வார்த்தையை வச்சு நம்ம வார்த்தைகளை கோர்த்துக்குவோம் அந்த டைப்பில்.
அவனுக்கு தமிழ் தெரியாதான். பட் அவன் ஒய்ஃபு வந்து காட்பாடியில் வேலை செஞ்சுருக்கான். அதனால் ஒய்ஃபுக்கு நல்லா தமிழ் தெரியுமாம்மா, எனக்கு தான் தெரியாது அப்படிங்கிற மாதிரி சொன்னான். அப்புறம் நிறைய அட்வைஸ் பண்ணான், இந்த மாதிரி பார்த்து போங்க, ரோடெல்லாம் அந்த மாதிரியெல்லாம் இருக்கும், நீ அந்த ரூமுக்கு போகிறதுங்கிறத வீடுங்கிற மாதிரி கருன்னு சொன்ன. அப்படி நீ கரெக்டாக எங்கே தொடங்குறையே நீ ரூமுக்கு போயிரு, இடையில எங்கேயுமே இது பண்ணிகிட்டு இருக்காத அப்படிங்கிற மாதிரி சொன்னார். ரொம்ப அட்வைஸ் பண்ணார். எனக்கு அதில் தான் கொஞ்சம் தான் புரிஞ்சுது. சரி, ரைட், ஓகே. ரோட்டில் இப்போ பார்க்குற ஒரு நண்பர் வந்து நம்மளுக்கு ஒரு அட்வைஸ் பண்ணணுங்கிற எந்த அவசியம் கிடையாது. பட் ஃப்ரெண்ட்லியாக பண்ணார் அவர். நான் முன்னாடி ஒடிசா ஓட்டிகிட்டு இருந்தேன். அந்த ஹீட்டுக்கு இதுக்கும் பார்த்தீங்கன்னா 1 டிகிரி தான் வித்தியாசம். ஹியூமிடிட்டின்னு சொல்லுவாங்கள்ல, அது கொஞ்சம் இதாக இருக்கும் போல் இருக்குது. அதனால தான் கொஞ்சம் வேர்த்து கொட்டுது. தண்ணி குடித்தோம்னா அதோட இருக்குது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த தஸ்ரம் ஃபால்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு சைன் போர்டு இருந்தது. நான் ரொம்ப தூரமாக அதை தான் பார்த்துட்டு வந்தேன். சரி, ஃபால்ஸ்னால் எப்படி இருந்தாலும் கொஞ்சம் சிரமம் கொடுக்குற வேலையாக தான் இருக்கும் அப்படின்ட்டு இப்போ தான் இந்த யூடியூப்பில் சர்ச் பண்ணி பார்த்தா ஒரு 5 நிமிஷம் நின்று பார்த்தீங்கன்னா நிறைய நடக்க வேண்டியது இருக்குது. கொஞ்சம் பூரா அதை பார்த்த உடனே சரி ரைட்டு, இப்போ தான் கொஞ்சம் பெயின் கம்மியாகிருக்கு, எந்த மெடிசனுமே நான் எடுக்கலை. சரி, மறுபடி போய் அங்கே போய் ரொம்ப இது பண்ணி எச்சா பெயின் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், சிரமம் ஆகிடும் அப்படின்ட்டு நினச்சிட்டு கம்முன்னு போயிட்டுருக்கேன். முயற்சி பண்ணுறேன், ஆனால் அது வந்து எனக்கு பாதகம் இல்லாமல் இருக்கணும். அதுக்காக இப்போ தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி மழை பெஞ்சிருக்க மாட்டேருக்குங்க. காலையில் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டதுக்கப்புறம் இப்போ ஒரு மணி நேரத்துக்கு 1.5 மணி நேரம் ஆச்சு. அப்படியே தூக்கமாக வருது. லைட்டாக தூக்க கலக்கத்துலேயே தான் பேசிகிட்டு இருக்கேன். எங்கேயாச்சும் ஒரு இடத்துல நிறுத்தி ஒரு டீயை குடிக்கணும். தூக்கத்தினால தான் என்னோடய முடிவுகள் இதெல்லாம் மாற்றி குழப்பமாக வருது போல் இருக்குது. ஒரு டீயை போடுவோம் ஃபஸ்ட்டு. நேராக போனால் பார்த்தீங்கன்னா ராஞ்சி இருக்கு நாய்களா. நேராக போனால் ராஞ்சி. நாம் வந்து அப்படி தான் போக சொல்லுது. செகண்ட் எக்ஸிட்னு போட்டிருந்தது. ஓஹோ, இப்படி. ஐயோ, குழப்பிட்டேண்ணா. எனக்கு இப்போ இருக்கிற மனநிலைக்கு தூக்கம் அப்படி சொக்குது. கம்முன்னு எங்கேயாச்சும் ரூம் போட்டு தூங்கிடலாமா? எனக்கு இது கரெக்டான ரூட்டே இல்லையாம்மா, கொஞ்சம் சொல்லுமா. இதுவா? ஆனால் வண்டி ஓட்டுறப்ப தான் தூக்கம் வருது, படுத்தா தூக்கம் வராது. பாட்னா 333 கிலோமீட்டர், டெல்லி 1213 கிலோமீட்டர். நம்ம பார்த்தீங்கன்னா இந்தியாவோட இந்த ஓரத்தில் அப்படியே வந்து இங்கே வந்து ஆல்மோஸ்ட் அப்படியே கிராஸ் இந்த பக்கம் வந்துட்டுருக்குறோம். சென்டர் நோக்கி போயிட்டுருக்கோம். இது ரொம்ப நாள் தான் ஆசை, இப்படி எல்லாம் பண்ணணும். ஒரு சிலர்லாம் வந்து இப்படி போகணுன்னு சொல்லிட்டு மேப் போட்டு காட்டுவாங்கள்ல, அப்போல்லாம் பார்க்குறப்ப டேய் ஒரு நாளைக்கு இந்தியாவா, எனக்கு எப்படி ஆசைன்னா இங்கேருந்து ஆரம்பித்து இந்த ஃபுல்லாக அந்த பார்டர் ஃபுல்லாக அப்படியே சுற்றி அடித்து ரவுண்டாக வந்து ஜாயின் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி. ஆனால் இது ஓரளவுக்கு இந்த டைம் ஒரு 60-50%. என்னங்க அது இங்கே ட்ரையாக இருக்குது, அங்கே தான் மழை பெய்யும் மாட்டிருக்கு. சைன் 100 கிலோமீட்டர் வேகத்தில் போகலான்னு போட்டிருக்குது. ஆனால் நான் 80 தான் போகிறேன். இன்னும் பாருங்கள், 218 கிலோமீட்டர் ஓட்டிகிட்டு வந்திருக்கேன். காலையிலேருந்து 40 ஆவரேஜ் வச்சுருக்கேன். என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, இப்போது அந்த பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அப்புறம் கொஞ்சம் லைட்டாக தூக்கம் வர மாதிரி இருக்குது. ரெண்டாவது ரோடு இப்படி இல்லை. இந்த 200 கிலோமீட்ரு ஹைவேஸு ரொம்ப மோசம். அதாவது டெவலப்பே இல்லாத ஒரு ஊருக்கு மாதிரியே இருந்தது. பேருக்கு அது பைபாஸ் ரோடு, ஃபுல்லாக பேட்ச். நம்ம ரெயின் லைனர் எடுக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு. டயர் சரியில்லை சார், நீங்கள் 100 கிலோமீட்டர் வேகம் போட்டிங்கனாலும் நாங்கள் போக முடியாது. போனால் ஆபத்து. பாரு, இந்த பக்கம் இல்லை, அந்த கொஞ்சம் தூரத்தில் தான் மழை.
இன்னும் அப்போ தான் காமிச்சது ஃப்ளோட்டட் ரோடு நியர்பைன்னு வந்தது. ஒரு ரிவரு இதில் வந்து வார்னிங் மாதிரி வந்தது. நானே பயந்துட்டேன், ரோட்டில் ரிவரில் ஃப்ளட்டடு வந்திருக்கு அப்படின்னு. இப்போ ராஞ்சி தாண்டியாச்சு. ராஞ்சி, இதுதான் ராஞ்சி, சாரி, ராஞ்சிலேருந்து பாட்னா போகிற ரோடு பார்த்தீங்கன்னா ரைட்டு. ஒரு போடலான்னு பார்த்தா வண்டிகள்லாம் ஸ்பீடாக வருது. ஓஹோ போட்டுருவாங்க. பாட்னா பீகார் தானே? பீகாருக்குள்ளே போவோமே என்ன? ஏ ஏ ஏ ஏ மணி பார்த்தீங்கன்னா 12:40 ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் 400 கிலோமீட்ரு. நல்ல பெரிய சிட்டி தாங்க ராஞ்சி. தோனி வீட்டுக்கு போகலாமா? ராஞ்சிலேருந்து எவ்வளோ தூரம்னு தெரியல. தோனி வீட்டை போய் பார்த்து நாம் என்ன பண்ண போகிறோம்? வீடு எப்போவுமே அப்படி தான் இருக்கும். தோனியோட தனிப்பட்ட ஒரு உழைப்புனால தானே அவர் இவ்வளோ தூரம் மேலே வந்திருக்கார். அப்போது தோனி வீட்டை பார்க்க வேண்டாம், நம்ம டைரெக்டாக தோனிவே போய் பார்ப்போம். ஓகே, நம்ம ஊர்ல இந்த மாதிரி கடை இருந்தால் டீ இருக்கும்ல கன்ஃபார்மாக. பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு. கூல்ட்ரிங்க்ஸ் இருக்குது, எல்லாமே இருக்குது, டீ மட்டும் இல்லை. சரி, நிறுத்தினோம். தண்ணி ஒரு கூலிங்காக ஒரு பாட்டிலை வாங்கி அடிச்சுட்டு டீ கேட்டால் இந்த கடையில் இருக்குதுங்கிறான். எவடா வண்டி நிறுத்திட்டு மறுபடியும் இங்கே வர்றது அப்படின்ட்டு தண்ணி வாங்கி அப்படியே கூலிங்காக இருந்து ஒரு 1/2 பாட்டில் அப்படியே கப்புன்னு அடிச்சுட்டு, அடடா ஒரு சாக்லேட் ஒன்று சாப்பிடணும்னு நினச்சேன், வச்சுருக்கேன். சாப்பிட்டா கொஞ்சம் எனர்ஜியாக இருக்குமே அப்படின்னு பார்த்தேன். ஓகே, ஆக்சுவலாக நம்ம வந்து இப்போ ஜார்க்கண்டில் இருக்கிறோம். ஜார்க்கண்டில் இருந்து பீகாருக்குள்ளே உள்ள என்ட்ராகி அப்புறம் தான் உத்தரப்பிரதேசத்துக்குள்ளே போக போகிறோம். சும்மா அப்படியே ஸ்லைட்டாக அப்படி போயிட்டு அப்படி போக போகிறோம். இப்போ தான் மேப்பில் பார்த்தேன் நான். இப்போது 3வது ஸ்டேட்டுக்குள்ளே என்ட்ரு ஆகிடுவோம். நம்ம கணக்கில் 3 ஸ்டேட் ஆச்சு புதுசாக. ஆஹாஹாஹா, சும்மா அப்படியே ஒரு 1/2 பாட்டில் தண்ணி உள்ளே விட்டதையுமே அப்படியே குப்புன்னு வந்ததுமே உடனே பைக் எடுத்துக்கிட்டு அப்படியே போகிறப்ப அந்த காற்று பட்டு அந்த வெய்யர்வை அப்படியே குளுன்னு ஒரு ஃபீலிங் வரும் பாருங்க. செம்மையாக இருக்கும். கஷ்டம்தான், பட் அதை அனுபவிக்கிறப்ப நல்லா இருக்கும். எல்லாமே ஒரு அனுபவம் தானே, என்ன சொல்கிறீங்க? ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா டேஞ்சர்னு வச்சுருக்காங்க. இவ்வளோ தூரம் நான் ஓட்டிகிட்டு வந்து பார்த்தப்போ எனக்கு கொஞ்சம் நம்ம தொப்பூர் கனவாக இருக்கு இல்லையா, அந்த நம்ம தருமபுரி அடுத்தது அதனோட ஃபீலிங் அப்படியே வந்தது. அப்படியே சல்லுன்னு வளைஞ்சு, சரி கேமராவை ஆன் பண்ணிடுவோம் அப்படின்ட்டு ஆன் பண்ணிட்டேன். இதில் பார்த்தீங்கன்னா தெரியுது உங்களுக்கு, பச்சை கலருக்குள்ளே போயிட்டுருக்குது. நல்லா ஃபாரஸ்ட்டுக்குள்ளே தான் போயிட்டுருக்கு. எல்லா ஃபாரஸ்ட்டுக்குள்ளேயும் நடுவாள ரோட்டை விட்டுறாங்கய்யா. ஸ்பீடு லிமிட்டு 40. ஓ காட், 80. சரி, முன்னாடியே வண்டி போயிட்டுருக்கு, அதனால் நாம் அவங்கள தொடர்ந்து போவோம். லாரியினால தான் இந்த மாதிரி போர்டு வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கே பார்த்தீங்கன்னா அப்படி சொல்லுன்னு போச்சு. டே எங்கே போகிற அப்படின்ட்டு, டாங்லி நில்லுடா அப்படின்னு. டயரே மாற்றாமல் இந்த ட்ரிப்பை முடிச்சிட முடியுமா? ஹோல் ட்ரிப்பு இன்னும் எனக்கு தெரிஞ்சு எப்படி இருந்தாலும் ஒரு குறைஞ்சபட்சம் நான் எப்படி என்ன ஆனாலுமே ஒரு ரிட்டனே அப்படியே போனால் கூட எனக்கு ஒரு இன்னொரு 3000 கிலோமீட்டர் வேணும். இந்த ரோடெல்லாம் பரவாயில்லைங்க. இதுக்கு முன்னாடி ஒரு ஜார்க்கண்டுக்குள்ளே உள்ளே நுழைஞ்சதுக்கப்புறம் ஒரு 150 கிலோமீட்டர் எப்படி இருந்ததுன்னா ரோடு உங்களுக்கு எப்படி சொன்னால் புரியும், கரெக்டாக விளக்க முடியும். இப்போது சப்பாத்தி மாவு பிணையிறோம் இல்லையா, சப்பாத்தி மாவு ப்ளஸ் பூரி மாவு, அந்த மாவை பிணைஞ்சி ரவுண்டாக நம்ம இது தேய்ச்சதுக்கப்புறம் இப்படி கையை வச்சு அழுத்துனா ஒரு ஷேப் வரும் பார்த்தியா, அந்த மாதிரி தான் ரோடே இருந்தது. இப்போ நம்ம போயிட்டு இருக்கிறோம்னா அந்த ஷேப்பை அது சமனாக இல்லைன்னா டயர் பட்டை என்ன கொஞ்சம் லைட்டாக வழுக்குமில்ல, அதே மாதிரி தான் இருந்தது. எனக்கு அதை பார்த்ததையுமே எனக்கு அந்த ஞாபகம் தான் வந்தது. ஆஹா, அருமையாக இருக்குங்க. தனியாக பைக்கில் இந்த இடத்துல போயிட்டுருக்கிறது சூப்பராக இருக்குது. இளநீ ஓகே தான். டேஸ்ட்டு சொன்னேன், குவான்டிட்டி கம்மியாக தான் இருந்தது வழக்கம் போல். ஆனால் ரேட் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 70 rupees, 70. ஓகே, இந்த இடத்துல இது கிடைக்குது, வாங்கி குடிக்கிறோம். அவங்க சொல்கிற வேலை தான். நாம் அங்கே பார்த்த மாதிரி வைசாக் அந்த ரோடில் பார்த்த மாதிரியே லாரிகள் இந்த பக்கம் அதிகம்.
காசு போனாலும் பரவாயில்லைங்க, அப்பப்போ ஒரு இளநீ தண்ணியை உள்ளே விட்டுட்டே இருந்தோம்னா தான் கொஞ்சம் ஓரளவுக்கு கரெக்டாக இருக்கும். இந்த 2 நாளாக பார்த்தீங்கன்னா இளநீ அடிச்சுட்டே இருக்கிறேன்ல, 2 இளநீ, அதாவது ஒரு இளநீ நம்ம ஊர் கணக்கு. அது கொஞ்சம் எனக்கு ஓகேவாக தான் தெரியுது. எப்படி சொல்கிறேன்னா, நான் என்ன தான் ஓஆர்எஸ் படி குடித்தாலுமே எலக்ட்ரால் பொடி குடித்தாலுமே அதிலெல்லாம் ஆன மாதிரி எனக்கு தெரியல. இளநீ குடித்ததுன்னா உடனடியே நம்மளுக்கு ரீசார்ஜ் ஆன மாதிரியே இருக்குது. ஸோ நீங்கள் எங்கே போனாலும் இளநீ கிடச்சா டெய்லி ஒன்று அடிச்சிடுங்க. பயணத்தில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஒன்று அடிங்க. பட்டாத மலையிலே விடாமல் வண்டியை ஓட்டிகிட்டு இருக்கிறேன். வாரணாசி 325 கிலோமீட்டர் இருக்குங்க. டைமு 2:36. அதில் அந்த 36 நிமிஷம் இந்த ரெயின் லைனர் மாட்டுறதுக்கே போச்சு. ஏன்டா ஒதுக்குற, நீ இந்த பக்கம் போவாட போகிற, என்னாச்சு? ஓ அதில் போகணுமா? இருடா கொய்யால குழந்தைய வச்சுட்டு பயம் இல்லாமல். ராஜஸ்தான் ரோடு பிளாக் பண்ணியிருக்காங்க, இதில் தான் போகணும். என்னடா ஒரு கன்ஃபியூஸான ஒரு டோலாக இருக்குது. லெஃப்ட் சைடு அது எல்லாமே பைக்கர்ஸுக்கு தான்டா. ஒருத்தன் கொண்டு வந்து பஸ்ஸை இப்படி நின்று, என்னடா இருக்குண்ணா? இல்லை ஏதோ ஃபைட் ஆட்டம் இருக்கு. பைக்கு வர்ற ரோட்டில் பஸ்ஸு போகுது, பஸ்ஸு போகிற ரோட்டில் யாரா நீ? இன்றைக்கி ஃபுல்லாமே இப்படி தான் இருக்கும் போல் இருக்குது கிளைமேட்டு. எவ்வளோ நேரம் தான் இப்படியே போயிட்டே இருக்கிறது. நல்லா தான் இருக்குது, ஆனால் வாரணாசி வரைக்கும் இப்படியே தான் இருக்குன்னு சொல்ல முடியாது இல்லையா? ஏதாவது பெரிய மழை வந்துட்டால், அது நேற்றுக்கு நான் ரொம்ப சிரமப்பட்டேன். அந்த லைட்டிங் போயிடுச்சுன்னா நீங்கள் ரூமு தேடுறதோ எந்த ஒரு எல்லா விஷயத்துக்குமே கஷ்டம். நான் இப்போ என்ன பண்ணிட்டேன்னா, இதுலேயே மேப் போட்டிருக்கேன், ரூமு பார்க்குற மாதிரி, ஃபோட்டோ சர்ச் பண்ணுற மாதிரி. ஆனால் ஒரு டவுன் மாதிரி இருந்தால் மட்டும்தான் ரூம் போடணும்னு முடிவு எடுத்துருக்குறேன். இந்த கிராம சைடு தான் வருது இந்த பக்கம் எல்லாமே. போய் எதுவுமே பண்ண முடியாது. அவன் ஹோட்டலில் மெயின்டெனன்ஸே இருக்காது. ஏதோ ஒன்று 4.3 வந்து ரேட்டிங் போட்டிருக்காங்க ஒரு ஹோட்டல். அது என்னென்னு பார்ப்போம். ஓட்டிட்டோம் ஆல்மோஸ்ட். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு 385 கிலோமீட்டர் ஓட்டிட்டோம். போதும், அதுக்கு மேலே என்ன பண்ண போகிறோம்? குழந்தைகள்லாம் ஸ்கூலுக்கு போயிட்டு வர்றாங்க. ஆமாம் வெறுங்கையில் ஓட்டினா பாருங்க, இங்கே ஒரு கால், இங்கே ஒரு கால். இந்த கிராஷ் கார்டு மாட்டினதில் எனக்கு இது ஒரு நல்ல யூஸ். ஆனால் வைப்ரேஷன் மட்டும் கம்மியாக இருந்தால் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இது வைப்ரேஷன் இருக்கிறது காலை இப்படி வச்சதுக்கு சும்மா கிர்ன்னு மண்டைக்கில் ஏறுது. சரி, அதுவும் ஒரு மசாஜ் மாதிரி நினச்சிக்க வேண்டியது தான். இங்கே பார்த்தீங்கன்னா ஹோட்டலில் நிறைய இருக்குது, பட் எல்லாமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கலீஜாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஐ திங்க் இங்கே மழை பெஞ்சதுனால கசன்னு இருக்குது. ஹோட்டல் ரிலாக்ஸ் இன். ஃபஸ்ட்டு ரூமை பார்த்துட்டு எல்லா வசதியும் இருந்தால் மட்டும்தாங்க போகணும், இல்லைன்னா 5 மணிக்கு வீடியோ வரப்போகுது. இன்னும் அரை மணி நேரம் தான் டைம் இருக்குது. அதுக்குள்ளே நான் சில பல வேலைகள்லாம் முடிச்சாகணும். தம்ப்நெயில், லொட்டு லொஸ்க்கு அதெல்லாம் பண்ணி ஆகணும். ஓகேங்களா? பாய். ஜெய்ஹிந்த்.